எல்லாருக்கும் வணக்கம். குரூப் 4க்கு தேவையான பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சாப்டர் பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாலிட்டியில் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதை பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், அதிக மழை பொழியும் பகுதி, இந்தியாவிலே அதிக மழை பொழியும் பகுதி எங்கே இருக்குன்னா, மேகாலயா உள்ள மௌசின்ராம் அப்படின்னு ஒரு இடத்துல தான் இருக்குது. அதிக மழை பொழியும் பகுதி உள்ள இடம் மேகாலயா உள்ள மௌசின்ராம் அப்படின்னு ஒரு இடத்துல தான் இருக்குது. குறைவான மழை பொழியும் பகுதி எதுனா ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சால்மர். அதிக மழை பொழிகிற இடம் எங்கே இருக்குன்னா மேகாலயா உள்ள மௌசின்ராம். குறைவான மழை பொழியும் பகுதி எங்கே இருக்குன்னா ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சால்மர் அப்படிங்கிறாங்க. நம்ம இந்திய அரசியலமைப்பில் 8வது அட்டவணையில் எத்தனை மொழிகள் இருக்குது அப்படிங்கிறாங்கன்னா 22 மொழிகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. 22 மொழிகள் தான் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு செம்மொழிங்கிற ஒரு கான்செப்ட் எப்போ கொண்டு வந்தாங்க மத்திய அரசாங்கம் அப்படின்னா 2004 தான் செம்மொழிங்கிற ஒரு கான்செப்டை மத்திய அரசு கொண்டு வந்தாங்க. எந்த மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து ஃபஸ்ட்டு கொடுத்தாங்கன்னா தமிழ் மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து கொடுத்தாங்க. தற்போது எத்தனை மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து கொடுத்தாங்கன்னா 6 மொழிக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா செம்மொழி அந்தஸ்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பில் 8வது அட்டவணையில் 22 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டது. செம்மொழின்ற ஒரு கான்செப்ட் 2004 வந்தது. தமிழ் மொழிக்கு தான் ஃபஸ்ட்டு செம்மொழிங்கிற ஒரு செம்மொழிங்கிற ஒரு அந்தஸ்து கொடுத்தாங்க. 6 மொழிகள் இப்பொழுது செம்மொழி அந்தஸ்து பெற்றுள்ளது அப்படிங்கிறாங்க. இந்திய தொல்லியல் துறை இருக்குல்ல, அது என்ன பண்ணாங்கன்னா இந்த கல்வெட்டு சான்றுகள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் கல்வெட்டில் உள்ள அந்த கல்வெட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அதில் 60% எங்கே தான் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் பெரும்பாலான எழுத்துக்கள் எந்த மொழியில் தான் எழுதியிருக்கு அப்படிங்கிறாங்கன்னா தமிழ் மொழியில் தான் எழுதியிருக்கு அப்படிங்கிறாங்க. இந்திய தொல்லியல் துறை இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டு சான்றுகளில் 60% தமிழ்நாட்டிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டவை அப்படிங்கிறாங்க. அவற்றில் பெரும்பாலானவை எந்த மொழியில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்கன்னா தமிழ் மொழியில் தான் இருக்குது. நம்ம ஜவஹர்லால் நேரு என்ன நூல் எழுதியிருக்காருன்னா டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதியிருக்காரு. அந்த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற ஒரு நூலில் தான் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற ஒரு சொல் இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா? நம்ம ஜவஹர்லால் நேரு யாருன்னா இந்தியாவுடைய முதல் பிரதமர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு எழுதிய நூல் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. அந்த டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவில் தான் என்ன பண்ணாங்கன்னா ஜவஹர்லால் நேரு வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக இந்தியா குறிப்பிட்டுள்ளார். ஓகேங்களா? இந்தியாவுடைய முதல் பிரதமர் யாருன்னா நம்ம ஜவஹர்லால் நேரு. இந்தியாவில் உள்ள நாட்டுப்புற நடனங்கள். ஓகேங்களா? தமிழ்நாடு என்னென்னா தமிழ்நாட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மியாட்டம், தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற நடனங்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க. கேரளாவில் பார்த்துக்கிட்டோம்னா தொய்யம் மற்றும் மோகினி ஆட்டம் அப்படிங்கிறாங்க. பஞ்சாபில் பாங்க்ரா அப்படிங்கிறாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தும்கல் அப்படிங்கிறாங்க. குஜராத்தில் கார்பியா தாண்டியா அப்படிங்கிறாங்க. ராஜஸ்தானில் கல்பேலியா கூமர் அப்படிங்கிறாங்க. உத்தரப்பிரதேசத்தில் ராசில்லா சோலியா அப்படிங்கிறாங்க. அஸ்ஸாமில் பிகு. ஓகேங்களா? இதெல்லாம் புகழ்பெற்ற நடனங்கள். தமிழ்நாட்டில் கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம். கேரளாவில் தொய்யம், மோகினி ஆட்டம். பஞ்சாபில் பாங்க்ரா. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தும்கல். குஜராத்தில் கார்பா தாண்டியா. ராஜஸ்தானில் கல்பேலியா கூமர். உத்தரப்பிரதேசத்தில் ராசில்லா சோலியா. அஸ்ஸாமில் பிகு. அடுத்தது 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பில் எழுத்தறிவு. ஓகேங்களா? அதில் பார்ப்போம். தமிழ்நாட்டில் எழுத்தறிவில் எந்த மாவட்டம் ஃபஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம்னா ஃபஸ்ட்டு அதிகமுள்ள மாவட்டம். ஓகேங்களா? கன்னியாகுமரி தான் 91.75%. ஓகேங்களா? எழுத்தறிவுள்ள மாவட்டம். அதுக்கப்புறம் சென்னை 98.18%. அதுக்கப்புறம் தூத்துக்குடி 86.16%. அடுத்து நீலகிரி 85.20%. இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா குறைவு தருமபுரி 68.54%. அடுத்து அரியலூர் 71.34%. அடுத்து கிருஷ்ணகிரி 71.46%. அடுத்து விழுப்புரம் 71.88%. இதில் என்ன கேட்பாங்கன்னா 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி அதிக எழுத்தறிவு கொண்ட மாவட்டம் கன்னியாகுமரி. ஓகேங்களா? குறைவு தருமபுரி. அடுத்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கரை பற்றி கொடுத்துருக்காங்க. டாக்டர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் அவரை பற்றி கொடுத்துருக்காங்க. இவர் என்ன சொல்கிறாங்கன்னா பாபா சாஹிப் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். இவர் இந்தியாவுடைய சட்ட நிபுணராகவும்
பொருளாதார நிபுணராகவும் அரசியல்வாதியாகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் தெரிந்தவர் யாருன்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர். இவர் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1915 வந்து எம்ஏ பட்டத்தை பெறாரு. 1927 வந்து கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பிஹெச் பட்டம் பெறாரு. அதுக்கு முன்னர் லண்டன் பொருளாதார பள்ளியில் டிஎஸ்சி பட்டத்தை பெறாரு அப்படிங்கிறாங்க. யார்? எல்லாமே டாக்டர் பிஆர் அம்பேத்கர் தான். இவர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அரசியல் நிர்ணய சபையோட வரைவு குழுவின் தலைவராக இருக்கார். இந்திய அரசியலமைப்போடைய தந்தை அழைக்கப்பட்டவர் யாருன்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர். சுதந்திர இந்தியாவுடைய முதல் சட்ட அமைச்சர் யாருன்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர். இவர் வந்து 1990 தான் இவருக்கு என்ன பண்ணாங்கன்னா பாரத ரத்னா விருது கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் பற்றி. ஓகேங்களா? இந்தியாவை வந்து பல்வேறு இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா விஏ ஸ்மித். ரொம்ப 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 முக்கியம். இந்தியாவை பல்வேறு இனங்களின் அல்லது இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லிட்டு அழைத்தவர் யாருன்னா நம்ம விஏ ஸ்மித்து தான் என்ன பண்ணுறாங்கன்னா அழைக்கிறாங்க. இந்தியாவை பல்வேறு இனங்களின் அருங்காட்சியகம் அல்லது இனங்களின் அருங்காட்சியகம் என்று அழைத்தவர் யாருன்னா நம்ம விஏ ஸ்மித்து அப்படிங்கிறாங்க. அடுத்தது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா நெல்சன் மண்டேலாவை பற்றி கொடுத்துருக்காங்க. நெல்சன் மண்டேலா வந்து என்னென்னா தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் அதிபர் யாருன்னா நம்ம நெல்சன் மண்டேலா. இவர் வந்து 27 ஆண்டுகள் வந்து என்ன பண்ணாங்கன்னா சிறை வாழ்க்கையை வந்து என்ன பண்ணாங்கன்னா ஆண்டுக்கு பிறகு 1990 என்ன பண்ணுறாங்கன்னா விடுதலை ஆகிறாரு. ஏன் 27 ஆண்டுகள் இவங்களை சிறையில் வச்சுக்காங்கன்னா தென்னாப்பிரிக்காவில் இருந்த இனவெறிக்கு இனவெறிக்கு எதிராக வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு போராட்டம் பண்ணதுனால தான் இவரை 27 வருஷம் சிறையில் வச்சாங்க. இதுலேருந்து அவங்க கேள்வி என்ன கேட்பாங்கன்னா நெல்சன் மண்டேலா எத்தனை ஆண்டுகள் சிறையில் இருந்தார் அப்படின்னு கேட்பாங்க. 27 ஆண்டுகள் என்ன பண்ணாங்கன்னா அவரை சிறையில் வைத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். குரூப் 2 கொஸ்டின்லாம் இது கேட்டிருக்காங்க. பாலின விகிதம் 2011 ஆண்டு கணக்கெடுப்பின்படி பாலின விகிதம் என்னென்னு பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டில். ஓகேங்களா? பாலின விகிதம்னா என்ன அப்படின்னா தலா 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் வந்து பிறக்கிறாங்க, எவ்வளோ பெண்கள் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கணக்கெடுக்கிறது தான் பாலின விகிதம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாலின விகிதம் அதிகம் உள்ள மாவட்டம் வந்து எதுனா வந்து இங்கே அதிகம் குறைவு தான் கேட்பாங்க. அதிகம் வந்து நீலகிரி 1041, குறை வந்து தருமபுரி 946. ரொம்ப ரொம்ப முக்கியம். செக்ஸ் ரேஷியோ தலா 1000 ஆண்களுக்கு எவ்வளோ பெண்கள் இருக்காங்க அப்படின்னு பார்க்குறது தான் செக்ஸ் ரேஷியோ. இதில் தமிழ்நாட்டில் வந்து நீலகிரியில் தான் அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் 1041, குறை வந்து தருமபுரி 900. அடுத்தது இந்திய தேசிய கொடியை வந்து யார் வடிவமைத்தா அப்படின்னா ஆந்திராவை சேர்ந்த பிங்காளி வெங்கையா தான் என்ன பண்ணாங்கன்னா இந்திய தேசிய கொடியை வந்து வடிவமைச்சாங்க அப்படிங்கிறாங்க. விடுதலை இந்தியாவுடைய முதல் தேசிய கொடி. ஓகேங்களா? தேசிய கொடி வந்து எங்கே ஃபஸ்ட்டு நெய்கிறாங்க அப்படின்னா வந்து குடியாத்தம். இந்த குடியாத்தம்ங்கிறது எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டில் வேலூர் மாவட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த தேசிய கொடியை வந்து செங்கோட்டையில் யார் ஏற்றுறா அப்படின்னா வந்து ஏற்றுறாங்க ஃபஸ்ட்டு அப்படின்னா வந்து இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு நம்ம பிரதமராக இருக்கிற ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் என்னென்னா செங்கோட்டையில் இந்த கொடியை வந்து ஏற்றுறாரு. தற்போது அவர் ஏற்றின கொடி எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் உள்ள புனித சார்ஜ் கோட்டையில் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யாருன்னா பிங்காளி வெங்கையா. எக்ஸாமில் கேட்ட கொஷினு. இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். அடுத்து தமிழகத்தில் உள்ள மாநில இயற்கை சின்னங்கள். ஓகே, தமிழகத்தில் ஓகேங்களா மாநில விலங்கு என்ன சொல்கிறாங்கன்னா வந்து தமிழ்நாட்டோட மாநில விலங்கு வரையாடு, மாநில பறவை மரகத புறா அப்படிங்கிறாங்க, மாநில மலர் செங்காந்தல் மலர் அப்படிங்கிறாங்க, மாநில மரம் பனை மரம் அப்படிங்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். பொறுத்துக்களை கொடுத்துருவாங்க. தமிழ்நாட்டோட மாநில விலங்குனா வரையாடு, தமிழ்நாட்டோட மாநில பறவைனா மரகத புறா, தமிழ்நாட்டோட மாநில மலர் செங்காந்தல் மலர், தமிழ்நாட்டோட மாநில மரம் வந்து பனை மரம் அப்படிங்கிறாங்க. அதாவது தமிழ்நாட்டில் மயில்களுக்கான சரணாலயம் எங்கே இருக்குது அப்படின்னா விராலிமலையில் தான் இருக்குது. தமிழ்நாட்டில் மயில்களுக்கான சரணாலயம் அமைந்துள்ள இடம் வந்து என்னென்னா விராலிமலை. இந்த விராலிமலை எங்கே இருக்குது அப்படின்னா விராலிமலை எங்கே இருக்குன்னா வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த விராலிமலை எங்கே இருக்குன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது. தமிழ்நாட்டின் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள விராலிமலையில் மயில்களுக்கான சரணாலயம் அமைந்துள்ளது அப்படிங்கிறாங்க. அடுத்தது யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா திருப்பூர் குமரனை பற்றி பார்க்க போகிறோம். திருப்பூர் குமரன் வந்து எங்கே பிறக்கிறாருன்னா வந்து
ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சென்னிமலையில் பிறக்கிறார். ஓகேங்களா. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இளம் வயதிலே விடுதலை போராட்டத்தில் கலந்துக்கிறாரு. 1932 காந்தி கைது செய்ததை கண்டித்து நாடெங்கிலும் போராட்டம் நடைபெற்றது. அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர் யாருன்னா நம்ம திருப்பூர் குமரன். ஓகேங்களா அப்படிங்கிறாங்க. இந்த திருப்பூர் குமரனை என்னென்னா காவல்துறையினை கடுமையாக தாக்குறாங்க. ஓகேங்களா. அதனால் என்னென்னா உயிரிழந்தவர் யாருன்னா நம்ம திருப்பூர் குமரன். அவர் இறக்குறப்பையும் அந்த மூவர்ண கொடி இருக்குல்ல, நம்ம தேசிய கொடியை என்ன பண்ணாங்கன்னா கீழே விடாமல் கையிலே பிடிச்சிக்கிட்டு இருந்தாராம். அதனால தான் திருப்பூர் குமரனை என்ன சொல்கிறாங்கன்னா குடிக்காத்த குமரன் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா நம்ம திருப்பூர் குமரன் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் யாருன்னா திருப்பூர் குமரன். இவர் ஈரோடு மாவட்டத்தில் சென்னிகுளத்தில் பிறக்கிறாரு. 1932 காந்தி கைதை எதிர்த்து என்ன பண்ணாங்கன்னா இவங்க போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க. அதனால் தடியடியால் தாக்கப்பட்டு இவங்க உயிரிழக்கிறாங்க. அப்படி உயிரிழக்க தருணத்திலையும் நம்மளுடைய மூவர்ண கொடியை கீழே விடாமல் பாதுகாத்ததுனால என்ன பண்ணாங்கன்னா நம்ம திருப்பூர் குமரனை கொடிக்காத்த குமரன் அப்படிங்கிறாங்க. அதாவது 1911 டிசம்பர் 27 என்ன பண்ணாங்கன்னா ஐஎன்சி மாநாடு எங்கே நடக்குதுன்னா கொல்கத்தாவில் நடக்குது. அந்த மாநாட்டில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா தேசிய கீதம் முதலாக பாடப்பட்டது. தேசிய கீதம் முதலாக பாடப்பட்ட மாநாடு எது அப்படிம்பாங்க. 1911 டிசம்பர் 27 கொல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் தான் என்ன பண்ணாங்கன்னா தேசிய கீதம் முதலாக பாடப்பட்டது.